ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசி நேயர்களுக்கு ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த வேளையில் ஜென்ம ராசியை விட்டு விலகுகிறாருங்க. பொதுவாகவே உஷ்ண கிரகமும் முதன்மை கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் ஜென்மம் அஷ்டமத்தில் இருப்பதை காட்டிலும் மற்ற இடங்களில் வலம் பெறுவது சிறப்பான மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும். எனவேதான் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்று திகழக்கூடிய வித்யாகாரகரான புதனுடன் இணைந்திருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே ஜென்மத்தை விட்டு விலகி இருப்பதால் புத ஆதித்ய யோகம் நிறைவாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது உஷ்ண கிரகமான சூரியன் ஜென்மத்தை விட்டு விலகுவதால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகும். ஆட்சி பலம் பெற்ற புதனுடன் இணைந்து சூரியன் எழுதிய தலைவிதி எவையெல்லாம் அமைய போகின்றன, யாராலும் மாற்ற முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது உறுதியாகவே இந்த வேளையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு தனஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் குரு பகவான் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் பெறும்போது அவருடன் இணைந்து புதனும் வலம் பெறுகிறார். இப்படிப்பட்ட சூழலில் மிகவும் வலுவாக தனஸ்தானத்தில் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு வலுவாக வலம் பெறும்போது அவருடன் இணைந்து புதனும் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியனும் இணைந்து தனஸ்தானத்தை குடும்பஸ்தானத்தை வாக்குஸ்தானத்தை வலுப்படுத்துகிறாருங்க. எனவே உறுதியாகவே இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. குடும்பஸ்தானத்தை 3 கிரகநிலைகள் வலுவுள்ளதாக மாற்றக்கூடிய இந்த தருணம் தொட்ட காரியம் அனைத்திலும் உறுதியாக வெற்றி கிட்டும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் ஜென்மத்தை விட்டு விலகும் சூரியனின் அமைப்பால் உறுதியாகவே விலகுகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். எனவே சூரியன் வித்யாகாரகரான புதனுடன் இணைந்து எழுதும் தலைவிதி என்பது நிச்சயமாக இதுவரை இல்லாத அளவிற்கு பல சிரமங்கள் சிக்கல்கள் என்று சந்தித்து வரக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்வில் உறுதியாகவே நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆனால் அதே சமயம் இந்த தருணத்தில் நிச்சயமாக எந்த ஒரு கிரகம் ஜென்மராசியை விட்டு விலகினாலும் அது நன்மை நிறைந்த வாய்ப்பாக தான் பார்க்கப்படும். அதோடு மட்டுமல்லாது முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. அவர் பொதுவாகவே ஒருவருடைய ஜாதக அமைப்பில் வலுவாக வலம் பெறும்போது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுப்பார். ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பொறுப்புகள் உங்களை தேடி வருவதோடு தலைமை பொறுப்பை ஏற்று வழிநடத்தக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் சூரியனினுடைய ஆளுமை நிறைவாக இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியமாக அமையும். அப்படிப்பட்ட சூரியன் இந்த வேளையில் தனஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனுடன் இணைந்திருக்கிறார். அதோடு மட்டுமல்லாது சூரியன் தனது பார்வையில் சமகிரகமாக வித்யாகாரகரான புதனை பார்த்தாலும் புதன் தனது பார்வையில் சூரியனை நட்பு கிரகமாக பார்க்கிறார். ராசியின் அதிபதியான சுக்கிரனையும் நட்பு கிரகமாக பார்க்கிறாருங்க. எனவே புதனின் ஆட்சி வீட்டிற்குள் சூரியன் வரக்கூடிய தருணம் கோல்சார விதியின் அடிப்படையிலும் நிறைந்த நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்வது போல் குரு பகவானுடனும் இணைந்து வலம் வருகிறார். எனவே உறுதியாகவே இந்த வேளையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவில் காரிய வெற்றி சிறப்பாக கைகூடும் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமாக இந்த தருணத்தில் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. சூரியன் தனஸ்தானத்தில் அமர்வது மட்டுமல்லாது தனது சப்தம பார்வையை குரு மற்றும் புதனுடன் இணைந்து அஷ்டமஸ்தானமாகிய 8ஆம் இடத்தை பார்க்கிறார். எனவே அஷ்டம பாதிப்புகள் அலைச்சல்கள் சிரமங்கள் ஆரோக்கிய தொல்லைகள் போன்ற அனைத்துமே உறுதியாக கட்டுக்குள் வருவதோடு இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்க முடியும். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக வலுவாக குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் புத ஆதித்ய யோகம் மட்டுமல்ல குரு சுக்கிர யோகம்
குரு சூரிய யோகம், குரு புத யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதால் பண பற்றாக்குறை ரீதியான பல பிரச்சனைகளுக்கு இந்த தருணத்தில் இல்லத்தில் நல்ல தீர்வு கிடைப்பதோடு சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் உள்ளது. குடும்பத்தில் அமைதி நிலவும், சுப காரியங்களில் ஏற்பட்டு வந்த தடைகள் விலகி சுப விரயங்கள் நிறைவாக சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. திருமண முயற்சிக்கு ஏற்றதொரு தருணமாக இந்த தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன், குரு, புதனின் அமைப்பு உறுதியாகவே உள்ளது என்பதை ரிஷபராசிக்காரர்களுக்கு எடுத்து காட்டுகிறது. அலைச்சல் அதிகரித்தாலும் அதன் மூலம் ஆதாயம் நிறைவாக கிடைக்கும். தொழில்துறை, வியாபாரத்துறை, உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சனி பகவான் உட்பட பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக வலம் வரக்கூடிய இந்த வேளையில் சூரியனும் ஜென்மத்தை விட்டு விலகியிருப்பதால் அலைச்சல், சிரமம் வெகுவளவில் இந்த தருணத்தில் உங்களை விட்டு குறைய போகிறது. உங்களுடைய சிறு முயற்சி கூட தற்காலிக பணியில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. இதை அனைத்தையும் காட்டிலும் ஜென்மத்தை விட்டு சூரியன் விலகுவதால் உறுதியாகவே ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் உங்களை தேடி வரும். முடிவெடுக்கக்கூடிய இடத்திற்கு நீங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களை தேடி வருகிறது. புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்பு. தொழில்துறை, வியாபாரத்துறை, வர்த்தகத்துறை சார்ந்த பணிகளில் தைரியமாகவும் துணிச்சலுடனும் சந்தை நிலவரத்திற்கு ஏற்ற சாதுரியமாக முடிவெடுத்து செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. புதிய ஒப்பந்தங்கள் லாபகரமாக கையெழுத்தாகும். தசாபுத்திகள் அனுகூலமாக இருப்பின் வியாபாரத்தில் அபிவிருத்தி கிடைக்கும். வெளிநாடு சென்று சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான சந்தர்ப்பமும் உண்டு. ஏனென்றால் கலைத்துறைக்கு முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய 3 கிரகநிலைகளும் ஆதிக்கம் செலுத்துகின்றன. இந்த வேளையில் தனஸ்தானத்தில் 2 கிரகநிலைகள் அமர்ந்திருக்கக்கூடிய தருணம் என்பது உறுதியாகவே பண வரவிற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் தலைவலி என்று இருந்த பல பிரச்சனைகளுக்கு உறுதியாகவே தீர்வு கிடைக்கும். உயர்மட்ட தலைவர்களின் நம்பிக்கை சிறப்பாக உங்கள் மீது கிடைப்பதால் மிக சிறப்பான வாய்ப்புகள் உண்டு. வித்யாகாரகரான புதனுடன் இணைந்து வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் மாணவர்களின் கல்வியிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகள் திருப்திகரமாக அமையும். தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய விளைநிலங்கள் வாங்குவதற்கான அல்லது விற்பதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்கள் தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள். சூரிய நமஸ்காரம் செய்வதால் உறுதியாகவே உடலுக்கு தேவையான பல்வேறு வகையான ஆற்றல்கள் கிடைப்பதோடு புத்துணர்ச்சியுடன் அனுதினமும் செயல்படுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உருவாகும். மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகள் சூரியன் எழுதிய தலைவிதியாக உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களை நிச்சயமாக வந்து சேரும்.